ஏன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தில் தத்தாத்திரேயர் வரும்போது இந்த உலகத்துக்கு நிலைய ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேய ரூபத்தில் இங்கே பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி 2018 சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ரீ சக்கரம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது? இப்போ ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயனா எனக்கு இப்போ எல்லா வீட்டிலும் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நான் ப்ரொடெக்ட் ஆகிறேன். நீங்க சொல்லிருந்தீங்கம்மா பேசும்பொழுதே ஸ்ரீ சக்கரத்துல வந்து தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் உலகத்திலேயே வந்து எங்கேயுமே இல்லாம காஞ்சிபுரம்ல தான் வந்து இது முதல் முறையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி வந்து இந்த கோவிலுக்கு ஸ்ரீ சக்கரம் அதுல தத்தாத்திரேயர் கிடைச்சார்? ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் எனக்கு எல்லாமே கனவுல காட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ரூபம் அடிக்கடிக்கு எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி என்னோட உருவம் நீ பிரதிஷ்டாபனை பண்ணணும், ஸ்ரீயந்திரத்தில் என்னை பிரதிஷ்டாபனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் அடிக்கடிக்கு இந்த ரூபம் காமிச்சிருக்காரு. அதை நான் வந்து ட்ரா பண்ணி அந்த மாதிரி தத்தாத்திரேயருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நிறைய தத்தாத்திரேயரோட டிவோட்டிஸ்க்கு வந்து அவங்களோட வழிபாட்டு பண்ணுறவங்களுக்கு தத்தாத்திரேயருக்கும் ஸ்ரீயந்திரத்துக்கும் பேதம் இல்லை அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தில் தத்தாத்திரேயர் வரும்போது இந்த உலகத்துக்கு நிறைய நன்மை கிடைக்குது. ஏன்னா தத்தாத்திரேயர் வந்து சத்தியுகத்தை ஸ்தாபனத்துக்காக இந்த இடம் காஞ்சிபுரம் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரத்தில் அது வந்து லலிதோபாக்கியானில் ஸ்ரீ சக்கரபுரம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ கஞ்சி காமாட்சி அம்பாள் ரூபத்தில் இருக்காங்க கஞ்சில. இங்க குரு ரூபத்தில் தத்தாத்திரேயர் ரூபத்தில் இப்போ இருக்காங்க. இந்த தத்தாத்திரேயர் ரூபத்தில் நம்ம வழிபாட்டு பண்ணும்போது ஸ்ரீ சக்கரத்தில் இந்த வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே இந்த கோவில் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயர் உத்தரவு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தனிப்பட்ட நபர்களா வரும்பொழுது ஓகே, ஆனா உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்மை போய் சேரணும். இப்போ நிறைய பேரழிவுகள் எல்லாமே சமீப நாட்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல. இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காக தான் தத்தாத்திரேயர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கா? அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஒரு பேசியிருக்காரா? நான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் தத்தாத்திரேயர் அவதாரம் பரிபூர்ணமா ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் ரூபத்தில் இங்கே பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி 2018 சொல்லியிருக்கார். ஏன்னா 2018, 17 அந்த டைமில் பம்மலில் நாங்கள் வந்து ஒரு சென்டர் ஆரம்பித்து அங்கே பீட்டம் ஸ்தாபனை பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயருக்கும் தத்தாத்திரேயர் ரூபங்களுக்கும் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி சத்சங்கம் வச்சு ஹோமங்கள் நடத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போவே சுவாமி சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கங்கே பூமி வந்து இந்த பிரளயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். அப்போ இந்த நேரத்தில் சுவாமி வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இந்த இடத்துல மந்திர நிர்மாணம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயரா நான் வரும்போது இந்த உலகத்துக்கே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்போ ஒரு சிம் கார்டு இருக்குது. அந்த சிம் கார்டு வந்து நம்ம மொபைலில் எங்கே வச்சாலும் ஒர்க் ஆகுமா? அதுக்கான ஒரு இடத்துல அந்த வச்சாதான் அது ஒர்க் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பூமண்டலத்துக்கே நாபிஸ்தானம்னா காஞ்சிபுரத்தில் நீ இந்த ஸ்ரீ சக்கரம் வச்சு ஒரு ஸ்ரீ யந்திரம் பண்ணாலே எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மகிமான்விதமானது. அந்த ஸ்ரீ யந்திரம் இந்த அவர் ஹிருதயத்தில் தாங்கிட்டு வர்றார் எல்லா மக்கள் காக்கிறதுக்காக, அந்த ப்ரொடெக்ஷனுக்காக அவரே அந்த ரூபம் கொடுத்து அந்த மந்திரமும் கொடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு போன்ட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா 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 ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயா திகம்பரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர ஜபத்தினால உலகம் ப்ரொடெக்ட் ஆகும். இதுக்கான கூட்டு பிரார்த்தனைகள் வந்து உங்களுடைய மடத்துல நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மந்திரத்தை தினமும் சொல்றாங்க உலகம் நன்மைக்காக. ஏன்னா அங்க இருக்கிற பக்தர்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் சுவாமி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கோட்டி ஸ்ரீயந்திரங்கள் பிரதிஷ்டாபனை பண்ண சொல்லி உத்தரவு வந்தது. அந்த கோட்டி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டாபனை அந்த இடத்துல இப்போ நடந்துட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே, அந்த ஸ்ரீ சக்கரம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? இப்போ ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயரா எனக்கு காமிச்சிருக்கீங்க சுவாமி. அந்த ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயருக்கு ஒரு மகிமான்விதமான ஸ்ரீயந்திரம் ஒன்று மூலியமா எனக்கு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன். வேண்டிக்கும் போது கஞ்சி காமாட்சி அம்பாள் முன்னாடி கரோனா டைம்ல கஞ்சி காமாட்சி அம்பாள் முன்னாடி நான் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். அது 8ஆம் தேதி கரெக்டாக அடுத்த மாதம் 8ஆம் தேதி
என் கையில் ஒரு ஸ்ரீயந்திரம் கிடச்சிது. அது எப்படின்னா, கஞ்சி காமாட்சி அம்பாள் முன்னாடியே பிராண பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீயந்திரம். அதோட மகாபெரிவா ஜபிச்ச ஜபமாலை, அவர் வழிபாட்டு பண்ண ஒரு சாலிகிராமம் எனக்கு வந்து கிடச்சிது. அது எப்படின்னா, ஒரு 10-12 வருஷம் முன்னாடி மகாபெரிவா பக்கத்தில் இருக்கிற பாலு சாஸ்திரிகள் அவர்கிட்ட அந்த ஸ்ரீயந்திரமும் இந்த மகாபெரிவாவோட ஜபமாலையும் இந்த சாலிகிராமமும் அவர் பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கார். ஸ்ரீவத்ச மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இவர் கொடுத்து, இது ஒரு அம்மா உன்கிட்ட வரும், அந்த அம்மாவுக்கு நீ கொடுக்கணும், இது மேலே நீ ஆசை வைக்க வேண்டாம், இது அங்கே இடத்துல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து தீக்ஷாநாமம் நடக்கும்போது என்னோட குரு ஸ்ரீ தத்த கோபாலகிருஷ்ண அவர்கள், தத்தாத்திரேயரே குலதெய்வம் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவங்க. தத்தாத்திரேயர் வந்து வழிபாட்டு பண்ணுறவர், ஸ்ரீவித்யா உபாசகர், தத்தாத்திரேயர் உபாசகர். அவருக்கு தத்தாத்திரேயரே வந்து சொல்லி எனக்கு தீக்ஷாநாமம் கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக அன்னைக்கு இவர் வந்து அந்த ஸ்ரீயந்திரம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கார். அப்போது இதெல்லாம் முன்னாடியே ஏதிர்க்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் இப்போ நடக்குது. கோவில் கட்டணும் அப்படின்னு உத்தரவிட்டது மட்டும் இல்லாம அது எந்த மாதிரி எங்கெங்க இருந்து என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லா விதமான விஷயங்களையுமே ஒண்ணு சேர்த்து தத்தாத்திரேயர் உங்க கையில கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதன் மூலியமா மக்கள் பயனடையணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட நீங்களும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுல மந்திரம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மந்திரம் ஜபிக்கிறதால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது? திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயா திகம்பரா, இந்த மந்திரம் ஜபிக்கிறதுனால வேர்ல்ட் ப்ரொடெக்ஷன் நடக்கும். இது 2018 இந்த மந்திரம் ஜபிக்கிறாங்க வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே. அப்புறம் இந்த மந்திரம் எங்கெங்கே ஜபிக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த அந்த பிரதேசம் ப்ரொடெக்ஷன் ஆகும், ப்ரொடெக்ஷன் லேயராக மாறும், உங்களுக்கே ப்ரொடெக்ஷன் லேயராக மாறும். இந்த மந்திரம் இந்த காலகட்டத்தில் இப்போ வெளியில் வரணும்ன்றது தத்தாத்திரேயரோட ஆக்ஞை. இப்போ எல்லா வீட்டிலும் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நான் ப்ரொடெக்ட் ஆகிறேன், இந்த ரக்ஷண கவச்சமாக இந்த மந்திரம் எனக்கு ரக்ஷணை கொடுக்குது, தத்தாத்திரேயர் எனக்கு ரக்ஷணை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போங்க. இந்த மந்திரம் ஜபிச்சதுனால சத்தியோக ஸ்தாபனம் நடக்கும். ஏன்னா தத்தாத்திரேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாமானிய பிரளயம் நடந்து சத்தியோகம் ஆரம்பமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதனால எவ்வளோ பெரிய பெரிய விபத்து நடக்காமே சாமானியமாக நடந்து இந்த சத்தியோக ஸ்தாபனம் நடக்கணும் எல்லாருக்குள்ள. சத்தியுகம் அப்படின்னா இப்போ ஒரு யுகம் மாற்றம் வரும்போது அதை நம்ம இருக்கும்போது அது செய்கிறாங்கன்னா நடக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போது கலியுகத்தில் தத்தாத்திரேயர் தான் குரு. தத்தாத்திரேயரோட நாமம் ஜபிச்சாலே போதும், முக்தி கிடைக்கும். இந்த ஜீவன் முக்தி ஸ்தாய்க்கு நம்ம போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும். ஆனால் தத்தாத்திரேயர் வழிபாட்டு பண்ணாலே இந்த ஸ்தாய் நம்ம ரொம்ப சுலபமாக அடையலாம். ஓகே, ஸோ ஒரு மனிதர்களுமே வந்துட்டு முக்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தத்தாத்திரேயருடைய வழிபாடு அதுக்கு கண்டிப்பாக வழிவகை செய்யும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு. ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா.